OSI layer, open system interconnect. இதுல ஓகே 7 சார். லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 7 லேயர் என்ன வேலை செய்யுது அப்படிங்கறத இப்ப சுருக்கமா சொல்லி இந்த டாபிக்கை முடிக்கலாம். நம்மளுடைய ஓகே. டேட்டாவை நம்ம அனுப்பணும். ம் ஒரே மாதிரியான தகவலை நம்ம பரிமாறுறது இல்ல. நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா சில சமயம் வீடியோ அனுப்புறோம், சில சமயம் ஆடியோ அனுப்புறோம், சில சமயம் ஃபைல்ஸ் அனுப்புறோம். அந்த ஃபைல்லயும் சிலது டாக்குமெண்ட் ஃபைலு, சிலது பிடிஎஃப் ஃபைலு, இந்த மாதிரி வெவ்வேறு வகையான தகவல்களை நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்பொழுது வாங்குறவனுக்கு தெரியணும் இது என்ன ஃபைல் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் அதை சரியா ஓபன் பண்ண முடியும். என்ன ஃபைல் நான் அனுப்பியிருக்கிறேன்னு தெரியாம அவன் எப்படி ஓபன் பண்ண முடியும்? இப்ப நான் எம்எஸ் வேர்டு அனுப்புனேன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வழியா தான் அவன் ஓபன் பண்ணணும் இல்லையா? வேற ஆமாம் ஏதாவது சார். ஓபன் பண்ண முடியுமா? வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. முடியாது. அப்போ அனுப்பும் பொழுது நம்ம டாக்குமெண்ட் தான் அனுப்புறோம். ஆனா அது போகும்போது என்னவா போகுது? வெறும் பிட்ஸா தான் போகுது. 01 அப்படி போனாலும் ரிசீவ் பண்ற இடத்துல கரெக்டா டாக்குமெண்ட் ஓபன் ஆகுது. பிடிஎஃப் அனுப்புனா கரெக்டா பிடிஎஃப் ஓபன் ஆகுது. எப்படி இது சாத்தியம்? ஓகே. இது எப்படி சாத்தியம்னா அப்ளிகேஷன் லேயர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சு ஜென்ரேட் பண்ணும்போது பிரசன்டேஷன் லேயர் என்ன பண்ணுது? குறிப்பு எழுதி வைக்குது. இந்த மாதிரி இது வந்து பிடிஎஃப் ஃபைலு, அதனால இந்த பிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிடிஎஃபா நீ பயன்படுத்திக்கோ, பிடிஎஃப் அப்ளிகேஷன் மூலயமா ஓபன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புற டிவைஸ்னுடைய பிரசன்டேஷன் லேயர் அதை பிரசன்ட் பண்ணுது, வழங்குது. நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். அப்ளிகேஷன் லேயர் வந்து பயன்படுத்துற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற போல பிரசன்டேஷன் லேயர் வந்து அது எப்படி ஒருத்தர் ரிசீவ் பண்ணும்போது ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு வைக்குது அந்த இடத்துல. ஸோ ரிசீவ் அதான் சார் நீங்கள் சொல்கிறது வேர்ட் டாக்குமெண்ட்னா எம்எஸ் ஆஃபீஸ், அப்புறம் ஆமா, இப்போ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறோன்னா அது மாதிரி, இப்போ ஃபோட்டோனா அதுக்கேற்ற ஜேபிஜி இந்த மாதிரி அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும் சொல்கிறீங்க கரெக்டா? அந்த மாதிரி ஓபன் பண்றவனுக்கு சொல்லும், நீ வந்து இதை வச்சுதான் ஓபன் பண்ணணும், அப்பதான் இந்த டாக்குமெண்ட் ஓகே. உனக்கு கிடைக்கும், அப்பதான் இந்த ஃபைல் உனக்கு தெரியும், சரியான அனுப்புற ஓகே. மாதிரியே உனக்கு கிடைக்கும். அப்படி ஓகே சார். ஓகே. குறிப்பு எழுதி வைக்குது. அப்படி குறிப்பு எழுதி வைக்கும் போது அங்க ரிசீவ் பண்ற இடத்துல ஒரு பிரசன்டேஷன் லேயர் இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த பிரசன்டேஷன் லேயருக்கு இப்ப தெரியும், ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த பிரசன்டேஷன் லேயருக்கு இதை எப்படி நான் ஹேண்டில் பண்றது, இந்த வந்திருக்கிற பிட்ஸை, வந்திருக்கிற பிட்ஸ் அண்ட் பைட்ஸ், பைனரி நம்பர்ஸ், அந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் டேட்டாவை எப்படி நான் ஹேண்டில் பண்றதுன்னு அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகே சார். ஓகே. இது சென்டிங் சைடில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஏ, ஓகே. ரிசீவிங் சைடில் இருக்க கம்ப்யூட்டர் பி. ஓகே. இது ஏ வந்து ஒரு டேட்டாவை பிக்கு அனுப்புது. அந்த டேட்டா சும்மா போயிடாது. பியினுடைய அட்ரஸை போடணும், யாராவது போர்ட் நம்பர் போடணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் போர்ட் நம்பர் போட்டுரும், நெட்வொர்க் லேயர் ஐபி அட்ரஸை போடும், டேட்டா லிங்க் லேயர் மேக் அட்ரஸை போடும், பிசிக்கல் லேயர் இந்த ஒயர்ல அனுப்பும். மேல இருக்கிற செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்து. ஸோ இங்க பிசிக்கல் லேயர் என்ன பண்ணுதோ
இங்க பிசிக்கல் லேயர் என்ன பண்ணுதோ அது அப்படியே ஆப்போசிட் பண்ணும் இங்க இருக்க பிசிக்கல் லேயர். இங்க இருக்கிற பிசிக்கல் லேயர் என்ன பண்ணுச்சு, அது பிட்ஸா டேட்டா மாத்துச்சு லிங்க்ல அந்த இருக்கிற ஃப்ரேம்ஸ் எடுத்து அந்த ஃப்ரேம்ல என்னென்ன ம், இருக்கும், டேட்டா இருக்கும், பிரசன்டேஷன் லேயர் சொன்ன அந்த குறிப்பு இருக்கும், செஷன் லேயர் போட்டிருக்கிற ம், டைம் ஃப்ரேம் இருக்கும், டைமிங் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ம், லேயர் போட்டிருக்கிற போர்ட் நம்பர் இருக்கும், நெட்வொர்க் லேயர் ம், போட்டிருக்கிற ஐபி அட்ரஸ் இருக்கும், அப்புறம் டேட்டா லிங்க் ஓகே. போட்டிருக்கிற மேக் அட்ரஸ் இருக்கும். இது அத்தனையும் இருக்கும். இது ம், அத்தனையையும் பிட்ஸ் அண்ட் பைட்ஸா கன்வெர்ட் பண்ணும். இங்க போகும்போது ம், அது ஓகே அப்படியே சார். ரிவர்ஸா கன்வெர்ட் பண்ண, அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி திருப்பி மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர் எல்லாம் தெளிவா தெரியும். ஆனா இங்க இருக்கிற டேட்டா லிங்க்ல இருக்கு என்ன முக்கியம்னா மேக் அட்ரஸ் பார்க்கும். வருகிற பாக்கெட்ல இருக்கிற மேக் அட்ரஸ் எனது தானான்னு இந்த கம்ப்யூட்டர் பார்க்கும். ஆமா எனதுதான் அப்படின்னு சொன்னாதான் அடுத்த லேயருக்கு போகும். இந்த டெஸ்டினேஷன் ம், ஐபி ஓகே. அட்ரஸ் எனது தானான்னு பார்க்கும். ம், ஓகே சார். ஓகே. அதாவது நெட்வொர்க் லேயர்ல இருக்கிற டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஓ தான் செக் ஆமா, அந்த பண்ணணும். பாக்கெட்ல வர்ற டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் நம்ம தானே செக் பண்ணும். ஆமான்னு சொன்னாதான் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற போர்ட் நம்பர் வந்து பயன்படுத்தி இது என்ன என்ன சர்வீஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஏல இருக்கிறவங்க டெல்நெட்டா, எஸ்எஸ்ஹெச்சா, இல்ல ஃபைல் டிரான்ஸ்ஃபரா, அது தெரிஞ்சு. அப்புறம் ம், செஷன் ஓகே. லேயர்ல டைம் திருத்தம் வந்துடுச்சு, பாக்கெட் வந்துடுச்சுன்னு. இது வந்து ம், சரியான அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்கும். அந்த பிரசன்டேஷன். அப்ளிகேஷன் லேயர்ல அப்ளிகேஷன் லேயர் ஓபன் பண்ணும். ஸோ இப்படி ம், இந்த பக்கம் என்ன நடந்ததோ அதனுடைய ரிவர்ஸ் தான் இந்த பக்கம் நடக்கும். இதுக்கு ஓகே சார். பேர் ஓகே. வந்து டேட்டா என்கேப்சுலேஷன். டீகேப்சுலேஷன், என்கேப்சுலேஷன், டீகேப்சுலேஷன். ஓகே. இங்க டேட்டா டீகேப்சுலேஷன். இதுக்கு தமிழ்ல என்ன சார் சொல்லுவாங்க? என்கேப்சுலேஷன், டீகேப்சுலேஷன்னா? ஸோ தரவு இணைத்தல், தரவு நீக்குதல், என்கேப்சுலேஷன், டேட்டா ம், என்கேப்சுலேஷன், டேட்டா டீகேப்சுலேஷன். ம், ஓகே. சரி, நம்ம அடுத்த டாபிக் போலாம். இப்போ ஆர்ப்னு ஒரு புரோட்டோகால் இருக்குங்க, அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஓகே. ஆர்ப், அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். ஓகே சார். சார் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுல்ல சார் ஆமா, ஆடியோவில்? ம், ஓகே சார். ஓகே. அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஐபி அட்ரஸை வச்சு யூசிங் ஐபி அட்ரஸ், ஒரு ஐபி அட்ரஸை வச்சு மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது. ஐபி அட்ரஸை வச்சு மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது. ஓகே சார். ஓகே. அதான் இதனுடைய வேலை. உதாரணத்துக்கு இப்பதான் நம்ம பார்த்து ஓகே. முடிச்சோம், மேலே போயிடலாம், அந்த மேல இருக்கிற படத்தை யூஸ் பண்ணலாம். இப்பதான் நம்ம பார்த்தோம், ம், ஏல இருந்து பிக்கு பேக்கெட் போகணும்னா, சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா இந்த 7 லேயரும் முக்கியம்னு பார்த்தோம். ம், இந்த ஓகே. 7 லேயர்ல 2வது லேயர் என்ன சொல்லுங்க? ரெண்டாவது லேயர் வந்து வெரி டேட்டா குட். லிங்க் லேயர் சார். டேட்டா லிங்க் லேயர்ல சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் டெஸ்டினேஷன் போடும். மேக் அட்ரஸ். சோர்ஸ் மேக் ம், அட்ரஸ் அனுப்புறவன் அவன் மேக் அட்ரஸ் அவனுக்கு தெரியும், ம், போட்டுருவான். ஓகே. ஆனா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ம், தெரியாது. அப்போ பாக்கெட் அனுப்பவே முடியாது, ஏன்னா என்கேப்சுலேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இங்க ம், இணைப்பு ஓகே. நடக்கல, நடக்கல. தரவுக்கு இணைப்பு
எல்லா படிகள்ல இருக்கிற இணைப்பும் தேவை. 7 படிகள்ல இருக்கிற இணைப்பும் தேவை. இந்த 2வது படியில ஓகே. இருக்கிற இணைப்பு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்று சொல்ற இணைப்பு வந்து தெரியல. அதனால இணைக்க முடியல. அப்ப இந்த பாக்கெட்டுக்கு மரியாதையே கிடையாது. செல்லாது. இந்த பாக்கெட் வெளியவே போகாது. செல்லாது. ஓகே சார். சரி என்ன பண்ணலாம்? அப்பதான் அந்த ஆர்ப் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ் 10.0.0.1ன்னு வச்சுக்கோங்களேன். இது 10.0.0.2ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி இங்க போயிட்டு சொல்லுவீங்க, நான் 10.0.0.2 கிட்ட பேசணும்னு சொல்லுவீங்க. அப்போ சோர்ஸ் டெஸ்டினேஷன் தெரிஞ்சிடுது. ஐபி அட்ரஸ் 10.0.0.1 நீங்க யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதான் டெஸ்டினேஷன் இல்லையா? 10.0.0.2 நீங்க அதை வச்சு தானே ஐபி அட்ரஸ் வச்சு தானே சொல்லுவீங்க, நான் 10.0.0.2 கிட்ட பேசணும்னுட்டு. ஆமா சார். அப்போ டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ ஆர்ப்பை யூஸ் பண்ணி மேக் அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆர்பி என்ன சொல்லுது, ஐபி அட்ரஸ் கொடுப்பா, நான் மேக் அட்ரஸ டிஸ்கவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த ஆர்ப் என்ன பண்ணும், யாருடா அது 10.0.0.2 அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட் அனுப்பும். அந்த பேக்கெட்டோட மேக் அட்ரஸ் என்ன தெரியுமா போடும், எல்லாருக்கும் போடும். எஃப் 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 எஃப்னு போடும். 12 டைம் எஃப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 12 டைம் எழுத விரும்பல, 6 முறை எழுதிருக்கிறேன், இன்னும் 6 முறை. 12 டைம் எஃப் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் லேயர் 2 ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். லேயர் 2 ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த பேக்கெட் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் அந்த பேக்கெட்டை சொந்தம்னு எடுத்துக்கலாம். இந்த பேக்கெட் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் அந்த பேக்கெட் சொந்தம்னு எடுத்துக்கலாம். எல்லா கம்ப்யூட்டரும் எடுத்துக்கும். ஆனா இந்த கம்ப்யூட்டர் மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் தான் 10.0.0.2. இன்னும் ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் இங்க இருக்கலாம். அதாவது நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா பிராட்காஸ்ட் பண்ணது கரெக்ட்டா சார்? இது பேர் லேயர் 2 ப்ராட்காஸ்ட். ஓகே. இது லேயர் 2 ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இது ஓகே. எல்லா கம்ப்யூட்டரும் வாங்குது. இந்த கம்ப்யூட்டர் அதை டிராப் பண்றோம். இல்ல எனக்கு இல்லப்பா, நான் இல்ல 10.0.0.2, இதொன்று டிராப் பண்ணிடும், இதொன்று டிராப் பண்ணிட்டோம். ஆனா இது மட்டும் தான் என்ன பண்ணும், ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணும். ரிப்ளை பண்ணும்போது யாருக்கு ரிப்ளை பண்ணும், 10.0.0.1க்கு ரிப்ளை பண்ணும். ரிப்ளை பண்ணும்போது யார்கிட்ட இருந்து வந்துச்சோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும், அவங்க மேக் அட்ரஸ்க்கு ரிப்ளை பண்ணும். இதனுடைய மேக் அட்ரஸ் போட்டு ரிப்ளை பண்ணுவோம். இதனுடைய மேக் அட்ரஸ் பிபிபின்னா இது சொல்லுவோம், நான் வந்து பிபிபில இருந்து பேசுறேன், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏக்கு வந்து பீனுடைய மேக் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ ஏக்கு பீனுடைய மேக் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ ஏ என்ன பண்ணும், ஆர்ப் டேபிள்னு ஒரு டேபிள்ல மெயின்டைன் பண்ணும். ஆர்ப் டேபிள்னு ஒரு டேபிள்ல 10.0.0.2க்கு அடுத்த முறை போறதுன்னா பிபிபிஏ யூஸ் பண்ணிக்கணும், அதான் மேக் அட்ரஸ் அப்படின்னு அந்த டேபிள்ல வச்சுக்கும். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ஒவ்வொரு முறையும் ஆர்ப்பை பயன்படுத்தாது. முதல் முறை பயன்படுத்தும், சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஆர்ப் டேபிள்ல சேவ் பண்ணி வச்சுக்கோ. அப்போ வேலிட் மேக் அட்ரஸ் உங்களுக்கு கிடைச்சதும் நீங்க பிங் பண்ணலாம், ஃபைல் அனுப்பலாம், எதுனாலும் பண்ணலாம். கரெக்டா அந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பி வைக்கலாம் இல்லையா? ஸோ வேலிட் மேக் அட்ரஸ் போட்ட உடனே பேக்கெட் வெளியே போகும். கரெக்டா அந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான் இதை வாங்கும், மற்ற கம்ப்யூட்டர்ல வாங்காது. ஏன்னா மற்ற கம்ப்யூட்டருடைய மேக் அட்ரஸ்ல பிபி கிடையாது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஆர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து டிஹெச்சிபின்னு ஒன்று இருக்குது. டிஹெச்சிபி டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ஓகே. டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால்.
இதனுடைய வேலை என்ன? ஓகே. இதனுடைய வேலை என்னன்னா, ஐபி அட்ரஸை ஒரு கம்ப்யூட்டருக்கு அதுவாகவே வாங்கிக்கணும். இப்போ நம்மளும் ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். அது பேர் ஸ்டாட்டிக் கன்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸ்டாட்டிக்காக ஐபி அட்ரஸ் கொடுக்கறது. நம்மளா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் போயிட்டு ஐபி அட்ரஸ் கொடுக்கறது பேர் ஸ்டாட்டிக் அட்ரஸ் கன்ஃபிகரேஷன். ஒரு சர்வர் கிட்ட இருந்து அதுவா வாங்கிக்கிறது வந்து டைனமிக் அட்ரஸ் கன்ஃபிகரேஷன். ஸோ டைனமிக்கா ஒரு அட்ரஸை வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து வாங்கிக்கணும்னா யாராவது ஒருத்தர் கொடுக்கணும். யார் கொடுப்பா? யார் கொடுப்பான்னா, ஒரு ரவுட்டரோ இல்லை ஒரு சர்வரோ வச்சிருப்போம். ரவுட்டர் கூட டிஹெச்சிபி சர்வராக யூஸ் பண்ணலாம். டிஹெச்சிபி சர்வர். இந்த ரவுட்டர்னுடைய வேலை என்னன்னா, யாராவது வந்து எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பான்னா கொடுக்கும் இது. அப்போ உங்க ஆபீஸ்ல வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 100 கம்ப்யூட்டருக்கும் நீங்க ஐபி அட்ரஸ் கொடுக்க மாட்டீங்க. ஏதோ 1-2னா கொடுக்கலாம். 100 கம்ப்யூட்டருக்கும் கொடுக்கணும்னா அது வந்து கஷ்டம். சரி, 100னா கூட கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. 1000 10 லிமிட் வந்து நீங்க செட் பண்றதுதான். டிஹெச்சிபி சர்வர்ல வந்து ஒரு அட்ரஸை வைக்கிறதுக்கு ஒரு பூல் ரெடி பண்ணுவோம். அட்ரஸ் பூல்னு சொல்லுவோம். அட்ரஸ் குளம், குட்டை, விலாச குட்டை, விலாச குளம் பூல். இதுக்குள்ள வந்து எல்லா மேக் ஐபி அட்ரஸும் போட்டு வைப்போம். எத்தனை ஐபி அட்ரஸ் போடுறீங்களோ அத்தனை அட்ரஸ் கொடுக்கும். 1 கோடி ஐபி அட்ரஸ் போட்டீங்கன்னா 1 கோடி பேருக்கு அட்ரஸ் கொடுக்கும். அதுல லிமிட்லாம் கிடையாது. அப்போ இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கு, சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த சுவிட்ச் வந்து இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த கம்ப்யூட்டருக்கு பேர் என்னன்னா டிஹெச்சிபி கிளையண்ட். டிசின்னு எழுதுறேன். ஏன் இது டிசின்னு எழுதுறேன், டிஹெச்சிபி கிளையண்ட்னு சொல்றேன்னா, நம்ம அதுகிட்ட சொல்லிட்டோம், நான்லாம் கொடுக்க மாட்டேன் ஐபி அட்ரஸ், நான்லாம் கொடுக்க மாட்டேன், நீயா எடுத்துக்க வேண்டியதா. நீயா சர்வர் எங்கன்னு பார்த்து தேடி போய் அவங்ககிட்ட கேளு, அவன் கொடுப்பான், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறது. அது எப்படி சொல்றது நான் காமிக்கிறேன். என் கம்ப்யூட்டர்ல காமிக்கிறேன். அது எப்படி நம்ம வந்து சொல்றது. இங்க பாருங்க, ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்னா 2 வழி இருக்கு. ஒன்று இப்படி போயிட்டு IPv4 போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணலாம் ஐபி அட்ரஸ். சரியா? அடுத்தது என்னன்னா இந்த ஆப்ஷன், obtain IP address automatically. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. இங்க மேல என்ன எழுதிருப்பாங்க, you can get IP address setting assigned automatically. அதுவே இது கிளிக் பண்ணா பாருங்க, மேனுவலா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதுக்குதான் ஸ்டாட்டிக் கன்ஃபிகரேஷன் பேரு. இதை கிளிக் பண்ணா டிஹெச்சிபி கிளையண்டா மாத்திட்டீங்கன்னு அர்த்தம் உங்க கம்ப்யூட்டர். சும்மா இதை ஒரு கிளிக் பண்ணாலே சரியா? ஸோ டிஹெச்சிபி கிளையண்டா இருந்தா என்ன நடக்கும்? சர்வர் வந்து ஐபி அட்ரஸை வச்சுட்டு தயார் நிலையில இருக்கும். ஆனா சர்வர் தேடி வந்தெல்லாம் கொடுக்காது. சர்வர் ரெக்வெஸ்ட் பண்ணா கொடுக்கும். ரெக்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த கிளையண்ட்ஸ்க்கு சர்வர் எங்கன்னு தெரியணுமா? கட்டாயம் தெரியணும். ஆனா தெரியாது, நமக்கு தான் ஐபி அட்ரஸே கிடையாது.
கிளையண்ட்ல ஐபிஆர்எஸே கிடையாது. ஐபிஆர்எஸ் இருந்தா தான் என்னுடைய ஐபிஆர்எஸ் வச்சு நான் அந்த ஐபிஆர்எஸ்க்கு பேச முடியும். கிளையண்ட் ஆமா. இது ஐபிஆர்எஸே இல்ல. எப்படி சர்வர் கிட்ட போய் நான் ரிக்வெஸ்ட் பண்றது? எப்படின்னா டிஎஸ்சிபி ஒரு லேயர் 2 கம்யூனிகேஷன். இதுக்கு மேக் அட்ரஸ் இருந்தா போதும். ஓகே சார். ஓகே. இந்த டிஎஸ்சிபி கிளையண்ட் என்ன பண்ணும்? ஓகே. டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு பாக்கெட் அனுப்பும். இது என்ன பாக்கெட்? இது லேயர் 2 பிராட்காஸ்ட் பாக்கெட். ஏன்னா இதுக்குதான் சர்வருடைய மேக் அட்ரஸ் தெரியாது. ஆனா தனக்குன்னு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. தன்னுடைய மேக் அட்ரஸ் போட்டு சோர்ஸ் மேக் அட்ரஸா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னன்னு போடும். நீங்க ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். கிளையன்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பாக்கெட் அனுப்புதுன்னு சொன்னேன். டிஸ்கவர் பாக்கெட் லேயர் 2 பிராட்காஸ்ட்னு சொன்னேன். சொன்னா சரி. இப்போ கிளையண்ட் வந்து சர்வர் கிட்ட பேசணும்னா சர்வருடைய மேக் அட்ரஸ் தெரியாது. தனக்குன்னு ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது, அது சோர்ஸ் மேக் அட்ரஸ். அப்போ டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னவா போடும்? இப்படி இருந்தா எப்படி? அது தெளிவா சொன்ன லேயர் 2 பிராட்காஸ்ட், லேயர் 2 பிராட்காஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லேயர் 2 பிராட்காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். எஃப்எஃப்எஃப்எஃப்லாம் சொன்னேன் நான். என்ன ஓகேன்னு சொல்றீங்க நீங்க? ஓகே. எஃப்எஃப்எஃப்எஃப்னு போடுமா லேயர் 2 மேக் அட்ரஸ்? தெரியாத பட்சத்துல டெஸ்டினேஷன் வந்து தெரியாத பட்சத்துல லேயர் 2 பிராட்காஸ்ட் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? லேயர் நீங்க கூட கேட்டீங்க இது பிராட்காஸ்ட் பண்ணது தானே, அதானே சொல்ல வரீங்க. அப்போ அம்மா சொல்றீங்களே, பதில சொல்லணும். ஆமா சார். ஆமா. சோ இதனுடைய மேக் அட்ரஸ் ஏஏபிபின்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்ப இது என்ன பண்ண? ஒரு லேயர் 2 பிராட்காஸ்ட் பாக்கெட் அனுப்பும். அந்த பாக்கெட் பேர் என்னது? டிஸ்கவர் பாக்கெட். அதுல சோர்ஸ் மேக் அட்ரஸ் ஏஏனும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் 12 டைம்ஸ் எஃப். எஃப்எஃப்எஃப்எஃப்னு 12 முறை இருக்கும். நான் இதை சுருக்கமா எழுதணுன்றதுக்காக 12 எஃப்னு போட்டுருக்கேன். இப்போ இந்த பாக்கெட் வந்து இந்த சுவிட்சுக்கு போனதும் சுவிட்ச் வந்து இது பிராட்காஸ்ட் பாக்கெட், நான் இது எல்லாருக்கும் அனுப்பணும்னு எல்லாருக்கும் அனுப்பும். இங்கேயும் போகும். இப்போ இங்க போனதெல்லாம் வந்து இது டிராப் பண்ணிடும். ஏன்பா நான் இல்லப்பா டிஹெச்சிபி சர்வர் எங்கிட்ட ஏன்பா வந்தேன்னு டிராப் பண்ணிடும். ஆனா இது எடுத்துக்கோ, டிஹெச்சிபி சர்வர் இல்லையா? ஆமா நான் தான் டிஹெச்சிபி சர்வர். டிஹெச்சிபி சர்வர் வாங்கிக்கும். இப்போ டிஸ்கவர் பாக்கெட்டுங்கிறது எங்க இருந்து இங்க வந்துச்சு? சர்வர் கிட்ட இருந்து கிளையண்ட்டுக்கு போச்சா, கிளையண்ட் கிட்ட சர்வருக்கு வந்துச்சா? சூப்பரா சொல்றேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. டிஸ்கவர் பாக்கெட்டுங்கிறது எங்க இருந்து எங்க போச்சு? கிளையண்ட் கிட்ட இருந்து சர்வருக்கு போச்சா, இல்ல சர்வர் கிட்ட இருந்து கிளையண்ட்டுக்கு போச்சா? இப்ப யார் இந்த பாக்கெட் அனுப்புனா? அப்ப ஏன் சர்வர்னு சொன்னீங்க? கிளையண்ட் தான் சென்ட் பண்ணாங்க. டிஸ்கவர் பாக்கெட்டுங்கிறது கிளையண்ட் கிட்ட இருந்து தான் சர்வருக்கு போகுது. ஏன்னா டிஸ்கவர் பண்றது யாரு? தேடுறது யாரு? கண்டுபிடிக்கிறது யாரு? கிளையண்ட் தான். கிளையண்ட் தான் தேடிட்டு இருக்கு. டிஹெச்சிபி அப்ப எப்படி சர்வர் அனுப்ப முடியுது? சோ டிஸ்கவர். ஓகே. அடுத்தது ஆஃபர் அப்படின்னு ஒரு பாக்கெட் வரும். எங்க இருந்து வரும் தெரியுமா? சர்வர் கிட்ட இருந்து வரும். இந்த ஆஃபர் பாக்கெட் வந்து சர்வர்ல இருந்து கிளையண்ட்டுக்கு வரும். கிளையண்ட் கிட்ட சொல்லும், இங்க பாரு நான் உனக்கு வந்து இந்த அட்ரஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். உதாரணத்துக்கு 10 இந்த அட்ரஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். கொடுக்கலான்னு இருக்கிறேன்.
ஓகே. நீ எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பு, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பு, அப்போ நான் இந்த அட்ரஸை கொடுக்கலான் இருக்கேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு லேயர் 2 ப்ராட்காஸ்ட் தான். ஓகே. யார் அனுப்புறா? சர்வர் கிளைண்ட்டுக்கு அனுப்புது. ஓகே. அப்போ இந்த கிளைண்ட் வாங்கும், அது வாங்கிட்டு இந்த அட்ரஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ரெக்வெஸ்ட் அனுப்பும். என்ன பாக்கெட்டு? ரெக்வெஸ்ட் பாக்கெட் அனுப்பும். இது யார் அனுப்புறது? ரெக்வெஸ்ட். கரெக்ட். கிளைண்ட் சர்வர் கிட்ட எனக்கு நீங்க சொன்ன ஆஃபர் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பும். உடனே சர்வர் என்ன பண்ணும்? கிளைண்டோடைய மேக் அட்ரஸை சேவ் பண்ணிக்கும். நான் ஏஏஏக்கு 10.0.0.10 கொடுக்குறேன் அப்படின்னு டிஹெச்சிபி பைண்டிங் டேபிள்னு ஒன்று இருக்குது, இதுல போட்டு வச்சுக்கும். ஏன்னா அதே ஐபிஎஸ் வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது பாருங்க. அதனால எந்த மேக் அட்ரஸ்க்கு என்ன ஐபிஎஸ் கொடுத்துக்கிறேன்னு அது நோட் பண்ணி வச்சுக்கும். சார் எனக்கு டவுட் இல்ல, இப்போ எல்லா புரோட்டோகாலுக்குமே தனியா ஒரு டேபிள், எல்லா புரோட்டோகாலுமே வந்து தனித்தனியா ஒரு மெமரியில தான் ஆப்ரேட் பண்ணும், அதுக்கு உண்டான டேட்டாவெல்லாம் போட்டு. ஸோ ஓகே சார். ஓகே. யாருக்கெல்லாம் ஐபிஎஸ் கொடுக்குதோ அவங்களுடைய ஐபிஎஸ் என்ன கொடுத்த, அவங்களுடைய மேக் அட்ரஸ் என்ன அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கும். அப்பதான் அதே ஐபிஎஸ் வேற யாருக்கும் கொடுக்காது. இன்னொன்னு, அடுத்த முறை லீஸ் டைம் முடிஞ்சு 24 மணி நேரம் லீஸ் டைம் ஆமா, அந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் யூஸ் பண்ணிட்டு இருந்தானா கிளைண்டே ரெக்வெஸ்ட் பண்ணுவான், ஏப்பா எனக்கு 24 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு, எனக்கு ஒரு ஐபிஎஸ் கொடுக்குறியான்னு. அதுக்கு சர்வர் சொல்லுவோம், நீ அதே ஐபிஎஸ் கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு இன்னொரு 24 மணி நேரம் ரினியூ பண்ணி விட்டுரும் அதே ஐபிஎஸ். ஏன்னா வேற ஓகே. அதான் இது 24 ஹவர்ஸ் மட்டும் தானா சார்? 24 ஹவர்ஸ் முடியறதுக்கு முன்னாலே கிளைண்ட் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ண விரும்புறேன், கண்டினியூ பண்ண விரும்புறேன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அதையே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடும். இல்ல சார், ஒவ்வொரு ஒன் டேக்கும் ஒரு முறை இருக்கான்னு கேக்குறேன். அதிகமா இருக்குதா? ஏன்னா ஓகே ஓகே. இந்த சர்வர் வந்து தெரியணும் அவன் யூஸ் பண்ணின்னு இருக்கிறான்னு. அப்போ இது வந்து அப்பப்போ சொல்லிட்டு போகணும், நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன், வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்கன்னு. அப்போ இது என்ன பண்ணும், அந்த லீஸ் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ ரிக்வெஸ்ட்ங்கிறது வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து சர்வர் கிட்ட வருது. சர்வர் வந்து உனக்கு அந்த அட்ரஸை கிராண்ட் பண்றேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றத அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட்டை வச்சு சொல்லும். அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் தான் என்ன பண்ணுது, ஃபைனலா அக்னாலஜ் பண்ணுது, கன்ஃபார்ம் பண்ணுது. ஆமாப்பா, நான் ஏற்கனவே நான் 10.0.0 கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, நீ அதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு இல்லையா, அதுக்கு நான் கிராண்ட் பண்ணிட்டேன், உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், உனக்கே கொடுத்துட்டேன், அடுத்த 24 மணி நேரம் அந்த அட்ரஸ் உனக்குன்ட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் வழியா சொல்றேன். இந்த 4 படிகளுக்கு பின்னாலதான் இந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் கிடைக்குது. ஸோ மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், கிளைண்ட் தான் சர்வரை தேடி போகும். அது ஒரு லேயர் 2 ப்ராட்காஸ்ட். அப்புறம் சர்வர் கிளைண்ட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் முடிவு பண்ணி இதை நான் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன், உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கும். அது பேர் ஆஃபர். அது ஆஃபர் வந்த உடனே கிளைண்ட் அந்த அட்ரஸ் எடுத்து போட்டுக்காது, வச்சுக்காது, பிடிச்சிச்சா இல்லையான்றத சொல்லணும், அது ரெக்வெஸ்ட் மூலியமா சொல்லணும். ஸோ ரெக்வெஸ்ட் அனுப்பும், ஆமாங்க நீங்க சொன்ன அந்த அட்ரஸ் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் அனுப்பும். கிளைண்ட் வந்து சர்வருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பும், சர்வர் வந்து அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும்.
ம். சரி நீ இந்த அட்ரஸை யூஸ் பண்ணிக்கோ, நான் உன்னை ம். ரெஜிஸ்டர் ம். பண்ணிக்கிட்டேன், நீ யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்த 24 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சர்வர்ல போயிட்டு 24 மணி நேரம்லாம் வேணாம், 5 மணி நேரத்துலயே அட்ரஸ் லீஸ் பீரியடை முடிச்சு கூட சொல்லலாம். ஆனால் விண்டோஸ் காரங்களாம் அந்த மாதிரி ம். பண்ணிட்டு இருப்பாங்க, ம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லாது. ஆனால் ரவுட்டரை வந்து நீங்கள் டிஹெச்சிபி சர்வரை கன்ஃபிகர் பண்ணணும்னா பண்ணலாம். லீஸ் டைமிங் நீங்கள் மாற்றிக்கலாம், 24 மணி ஓகே நேரம் சார். டிஃபால்ட்டு, 5 மணி நேரம்னு மாற்றிக்கலாம், 50 மணி நேரம்னு மாற்றிக்கலாம். ம். ஓகே. இன்னைக்கு நம்ம ஓகே ஓகே